ஓகே இது ஓகே. ஹலோ நண்பர்ஸ், ஹலோ நண்பீஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஹோல்சம் நண்பீஸ். என்ன மேட்ச் நடந்திருக்கு, எத்தனை பேர் வந்திருக்கோன்னு பார்த்தாலே தெரியும் என்ன யார் ஜெயிச்சிருப்பாங்கன்ட்டு. ஸோ யா, வெல்கம் டு சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ ரிவ்யூ. என்ன நண்பா, போயிடலாமா? உள்ள போகிறதுக்கு முன்னாடி சொல்ல விரும்புறீங்களா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு? நத்திங். மேபி அந்த பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா நல்லா இருந்துச்சு. யா சிஎஸ்கேலேருந்து சேஞ்சஸ் இருந்துச்சு. யா ஒரு வழியாக மத்தே ராகுல் திரிபாதி இருந்தது. தூக்கிட்டாங்க. ஸோ அண்ட் அவர் ரொம்ப பேர் சோகமா உட்காந்துருந்தாரு ஸ்டாண்ட்ல. அது மட்டும் ஆமாம், அது கொஞ்சம் எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு எனக்கும் பார்க்கும்போது. எனக்கு கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு சிஎஸ்கே நல்லா சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கும் போது. பட் யா, அண்டு மும்பை சைடில் சேஞ்ச் இருந்துச்சு, எதுவும் இல்லை தான் நினைக்கிறேன். கரண் சர்மா வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன். கரண் அந்த சர்மாவே தானே கொண்டு வந்திருந்தாங்க. அதனால அந்த ஈவெண்ட்டா, இந்த ஒருத்தன் ஃபாஸ்ட் பாலர் எடுத்துகிட்டு வந்தாங்க, அந்த அஸ்வினியா, ஆ யா அஸ்வினி அஸ்வினி குமார், அஸ்வினி தானே அவன் பேர். ஆமாம், அவன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ யா, ஓவரால் ஐ திங்க் சிஎஸ்கே அட்லீஸ்ட் குட் சேஞ்ச் பேட்டிங்கில், பேட்டிங் சேஞ்ச். அண்ட் மறுபடியும் இன்னைக்கு பழைய டெம்ப்ளேட் போய் ஆடின மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஓவர் சாப்பிட்டான் ரச்சின் ரவீந்திரா, பயங்கரமாக சாப்பிட்டான் பால். ஸோ 5 ரன் 9 பால் யா, அவுட். அண்ட் தீபக் சர் அவர் ஃபார்மர் டீமோட நல்லா போட்டார் வேறு இன்னைக்கு, அது சொல்லி ஆகணும். அவருக்கு கம்ப்ளீட்டா அவர் எந்த அளவுக்கு நல்லா போட்டாருன்னா அவருக்கு 4 ஓவருமே வச்சு முடிச்சிட்டாங்க ஸ்டார்டிங்ல. ஆமாண்டா, இது வரைக்கும் நிறைய மேட்ச் 4 ஓவர் போடவே இல்லை, 3 ஓவர்லேயே முடிச்சிட்டு இருந்தாங்க. லைக் மேட்ச் ஃபுல்லாகவே சொல்கிறேன், பவர் மேட்ச் பிளேயில் ஃபுல்லா ஒரு 2 போட்டு அப்படியே விட்டுருவானுங்க அவனை. ஸோ இன்னைக்கு 4 ஓவர் போட்டு முடிச்சிட்டான், ஒரு நல்ல விஷயம். அண்டு அந்த லைக் ரச்சின் அவுட் ஆகி அந்த பையன் வரப்போ தான் ஒரு மாத்திரையை வந்து ஆடுறப்போ மட்டும்தான் ஒரு ரன் ரேட் போச்சு. லைக் ஓரளவுக்கு ஏற்றுனான், ரன் ரேட்டை நல்லாவே ஏற்றுனான். அண்டு நல்லா யா, பவர் பிளே முடிகிறப்போ ஐ திங்க் தேவர் லைக் 50-1 கிட்ட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 48-1 or 50-1 கிட்ட வந்துட்டாங்க. ஸோ ஓகேயான ஸ்டார்ட், ரொம்ப நல்ல ஸ்டார்ட் இல்லை வேங்கேடியில் எஸ்பெஷலி. அண்ட் அந்த பையன் நல்ல கேமியோட 35 from 21. 32 from 14 14 balls. அது கரெக்ட், 32 from 15 balls or 14 balls, something like that. வெரி வெரி More than 200 straight. கரெக்ட், செம்ம இன்னிங்ஸ். இந்த நல்லா இருந்துச்சு. புல் ஷாட்ஸ் எல்லாமும் நல்லா இருந்துச்சு. வச்சு வாங்கிட்டான் நல்லா செம்மையா. ஃபன் ஃபேக்ட், சொல்லுங்க. he can't drive. என்ன shots. என்ன குண்டை கண்டுபிடிச்சு 18 minus joke. அந்த 18னால யா ஃபேர் எனஃப். ஸோ இந்த ஆக்சுவலி இவனுங்கெல்லாம் நல்லா ஆடுறானுங்க. இந்த சின்ன வயசு லைக் ப்ரெஷருக்கு வரப்போ எப்படி ஆடுவானுங்கன்னு தெரியல, பட் தைரியமாக வந்து ஆடுறானுங்க, ஜாலியாக அந்த ஆடுறானுங்க. ராஜஸ்தான்ல அவர் கேமியாவும் சூப்பரா இருந்துச்சுல. யா யா, அண்ட் இன்னைக்கு ஐ திங்க் ஷைக் ரஷீதுக்கு அவனால் அந்த அளவுக்கு ஆட முடியல, லைக் அந்த ஆமா. ஸ்ட்ரைக் ரேட் ஆட முடியல. பட் அது சொல்ல முடியாது, ஓகே இட்ஸ் ஜஸ்ட் செகண்ட் மேட்ச் மட்டும் தான் அவனுக்கு. செகண்ட் மேட்ச். அண்ட் மும்பை நல்ல பவுலிங் வச்சுருக்கானுங்க. ஐ திங்க் இங்கே தான் ரச்சின் தான் ஆடி ஆகணும்னு நினைக்கிறேன் ஓப்பனிங்கில் வந்து. இந்த ஏன்னா டாப் 3ல இவனுக்கு யாராச்சும் ஒருத்தன் வந்து 10 ஓவர் வரைக்கும் ஆடணும், எவனும் அண்ட் ஒரு நல்ல டீசெண்டான ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடணும். அண்ட் லைக் இப்போ 2 பேர் யங்ஸ்டர்ஸ், லைக் சம் மேட்சஸ் அடிப்பானுங்க, சம் மேட்ச் அடிக்க மாட்டானுங்க. ஸோ ரச்சின் அது அதர் ஃபாரின் ஓப்பனர் தான் ஒழுங்காக ஆடி ஆகணும். ஸோ அவனுக்கு 2 பேரும் இப்போது ஃபார்மில் இல்லாததுனால அது சிஎஸ்கேக்கு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அண்ட் Why not go for Brewers? ஐ திங்க் ப்ரூவர்ஸ் மேபி ஏதாச்சும் மேட்ச் ஃபிட்டாக நேற்று தான் வந்தால் நினைக்கிறேன். ஸோ அடுத்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. மேபி ரச்சினுக்கு பதிலா maybe. ஓவர்டன் ஆர் ரச்சின் எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓவர்டனுக்கு பேட்டிங் கிடைக்கிறதே 3 பால் தான் கிடைக்கிது அவனுக்கு பேட்டிங். ஸோ இல்ல அதனால டாப் ஆர்டர்ல தான் பிரீவியஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தே ஆர் நாட் யூசிங் ரச்சின் ஃபார் bowling as well. யா தட்ஸ் ட்ரூ. It's the case தான் they can try over ரச்சின். யா, அண்ட் ரச்சின் ஒழுங்கானது மேபி இதுக்கு முன்னாடி மேட்ச் டீசெண்டாக ஆடினா, பட் நத்திங் எனஃப் டு லைக் மேட்ச் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ராப்பரான ஒழுங்காக ஆடினான். ஸோ யா, அது மாற்றினோன்னா. அண்ட் எனக்கு இன்னொரு புரியாத ஒரு மூவ் வந்து ஜடேஜா 4 வர்றது வந்து, அது எப்படி பார்த்தாலும் அந்த மூவ் தப்பான மூவ் தான். லைக் நீ ஏன்னா இன்றைக்கும் அவர் ஸ்கேம் பண்ணிட்டான், கடைசியில் ரன் ரேட் ஸ்ட்ரைக் ரேட் ஏற்றிட்டான் கடைசி ஓவரில். ஆனால் அது இன்றைக்கி ஆடினது அவன் ஒரு மரண மட்டமான இன்னிங்ஸா. அட்லீஸ்ட் சிஎஸ்கே ஒரு 20-30 ரன்ஸ் ஷார்ட் அவனால தான் இன்றைக்கி. அவனும் சரி, டூபே கூட ஓகே ஓரளவுக்கு ரன் ரேட் ஏற்றினா. பட் டு பி ஃபேர் அவனுக்கு 2 பேருமே நிறைய பால் சாப்பிட்டானுங்க நடுவில். அது பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றேன்ற பேர்ல என்னாச்சுன்னா தான் லைக் அரௌண்ட் சொன்ன மாதிரி 6 ஓவர்ஸ்க்கு 50 ரன்ஸ் கிட்ட இருந்தாங்கல்ல, 59 நினைக்கிறேன். அந்த பவர் இது கூட போட்டானுங்க, ஸ்டார்ட் போட்டானுங்க 6.3 ஓவர்ஸ்க்கு 59 for 1. இவங்க இங்க 65 for 0 நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் லெவலில் தான் 65 இருக்காங்க. for 1 நினைக்கிறேன். இங்க 59 for 2, அங்க 65 for 1. யா மேபி ஸ்கோர்ல பெரிய வித்தியாசம் இல்லை, பட் அங்க இருந்து பார்த்தாதான் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. யா அந்த after two அப்படியே catch லைக் எப்போ அதான் அந்த மாத்திரை அவுட் ஆகும்போது 109 கிட்டே இருந்துச்சு.
ஆ அண்ட் ஜடேஜாவும் அவனும் ஆடிட்டு இருக்கும்போது ரன் ரேட் அப்படியே 7 கிட்ட வந்துருச்சு மொத்தமாக 11 குறைச்சி ஓவர்ஸ் விட்டான். முடியும் போது 78 ரன்ஸ்ல இருக்கானுங்க. ஏன் அவனுக்கு நம்ம இப்போ போன இதுலேயும் சொன்னோம்னு நினைக்கிறேன், எல்லா மேட்சும் இதே பிரச்சனை. பவர் பிளே முடிஞ்சு அந்த அந்த 10-11 ஹவர்ஸ் போகிற வரைக்கும் மொத்தமாக ஸ்லோ ஆகிடுறானுங்க, சிக்ஸ் அடிக்க ஆள் இல்லை. அண்ட் ஜடேஜா 4 வரதுனால அது இன்னுமே அந்த ப்ராப்ளம் எக்ஸ்ட்ராவாக தான் ஆகிட்டு இருக்க தவிர அது ஹெல்ப் பண்ணல அந்த ப்ராப்ளம் சுத்தமாக. அது யாரோட ஐடியான்னு தெரில, தலையோட ஐடியாவா இல்லை யார் அது யோசிச்சு சொன்னாங்கன்னு தெரில. பட் ரொம்ப மட்டமான மூவ். எனக்கு தெரிஞ்சு லைக் என்ன பிரச்சனைனா அவனுக்கும் சரி டூபேக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ஆஃப் சைடில் அடிக்கவே வரல. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி லெக் சைடில் விட அடிக்க பார்க்குறானுங்க. ஸோ அது டு பி ஃபேர் ஹார்திக் பாண்டியா நல்லா பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டான் இன்னைக்கு. லைக் எல்லாருக்கும் கரெக்டான டைமில் பவுலிங் கொடுத்தான். போட்டிருந்தோம். ஆமாம். அண்ட் யா லைக் அவனுக்கு ரெண்டு பேரும் ரன் ரேட்டை பயங்கரமாக ஸ்லோ பண்ணானுங்க. அண்ட் டூபே ஏதோ யாரோ ஒருத்தவங்களோட ஓவரா, பாண்டியா ஓவரா இல்லை போல்ட் ஓவரா ஞாபகம் இல்லை, இல்லை அஸ்வினி ஓவரான்னு தெரியல, அடிக்க ஆரம்பித்தான் ஒரு ஓவர். அஸ்வினி ஓவர் ஒரு அந்த 25 தான் ரன்ஸ் கிட்ட வந்துச்சு. 24 ரன்ஸ் கரெக்டா வந்துச்சு. அரௌண்ட் 3 சிக்ஸஸ் 1 4 அண்ட் 2 சிங்கிள்ஸ் நினைக்கிறேன். 24. யா அண்ட் அது வந்த அப்புறம் டூபே 50 வந்துச்சு. அண்ட் ஐ திங்க் அந்த ஓவர் தான் பும்ரா கேட்ச் விட்டாரு ஓ பாத்தியா? ஆமாம் பூம்ரா அவனோட ஒன்லி வீக் பாயிண்ட் அந்த ஃபீல்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ யா அண்ட் வெளில தெரிஞ்சிருச்சு. அண்ட் அது அப்படியே தட்டி விட்டான் பால மேலே அந்த சைடு. ஸோ அண்ட் அடுத்த ஓவரே டூபே அவுட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன்ல. அடுத்த ஓவரே பும்ராவுக்கு கொடுத்துட்டான். அவன் வந்து செம்ம கம்பேக்னு நினைக்கிறேன். அது சூப்பரான ஓவர். நல்லா ஸ்லோ 3 பாலாக ரன்ஸ் 1 போட்டு. விக்கெட். அண்ட் சரி பும்ரா தான்டா, இருந்தாலும் இவனுங்களுக்கு சிங்கிள் கூட தட்டி ஆட மாட்டானுங்கடா. அவனை வந்துட்டு அது அப்படியே டொக்கா வைக்கிறானுங்க. அந்த 2 ஓவர் தான் செமையா வந்துச்சு. அரௌண்ட் 140 கிட்ட இருந்தாங்க. ஓகேவா 16 ஓவர்ஸ்க்கு. நான் நினைச்சேன் நெக்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல ஈஸியா 40-45 ரன்ஸ் வரும். ஒரு 190 ஸ்கோருங்கிறதே ரொம்ப ஈஸியான ஸ்கோர் நினைச்சிட்டு இருந்தா, அடுத்த 2 ஓவர் பும்ரா ஒரு 3 ரன்ஸ், அதுக்கடுத்து சாண்ட்னர் வந்தாரு. அவர் ஒரு ஓவர் அடி. அது ஜடேஜாக்கு ஏத்த மேட்ச் பாரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு போடுறான். first arm போடுறான். ஏன்னா தோனி ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள் எடுத்து கொடுத்துட்டான் இவனுக்கு. இப்போ சாஃப்டா அந்த ஓவர் பயங்கரமா சாப்பிட்டான். அந்த ஓவர் அட்லீஸ்ட் ஒரு 15 ரன்ஸ் வந்திருக்கணும் ஜடேஜா கிட்ட இருந்து. 6 ரன்ஸ் தான் வந்துச்சு கடைசி அந்த ஓவர் சமாடி. அண்ட் அதுக்கு அடுத்த ஓவர் தோனி அவுட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். லைக் அடுத்த ஓவர் பும்ரா போட்டு தோனி அவுட் ஆயிட்டாரு. அது கூட அடிக்க வேண்டிய பால் தான். பட் ஓகே அது இன்னும் இல்ல அவர் வந்தாரு, he had one intention, ஸ்கோர் ஏத்தணும்னு வந்தாரு. ட்ரை பண்ணா அப்படி அவுட் ஆயிட்டு போலாம் இன்னைக்கு கேட்டா. அதுதான் இதுவே லைக் ஜடேஜா வந்து 50 அடிச்சிட்டான் கடைசியில. பட் நிறைய பால் சாப்பிட்டு போனதுனால அந்த டைம் வரைக்குமே ஜடேஜாவோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் ஓவர் தான் ஏத்தணும். கடைசி அவர் தேத்திட்டான் ஒரு 6-4 அடிச்சு. இல்லைன்னா ரொம்ப மோசமா இருந்திருக்கும் அவன் இன்னிங்ஸ். இன்னைக்கு இன்னுமே மோசமான இன்னிங்ஸ் தான். அண்ட் டூபே ஆல்சோ லைக் ரொம்ப ரூபி கொஞ்சம் தப்பிச்சிட்டான் சீக்கிரம் அவுட் ஆனதுனால தெரியல அவ்வளோ. பட் யா அண்ட் ஓவர்டனுங்க தான் இப்போ ஓவர்டன் பேட்டிங்கும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 2-3 பால் தான் ஆடுறான். அட்லீஸ்ட் ஓவர்டன் ஒரு 3 ஓவர் கடைசி 3 ஓவர் ஸ்ட்ரைக்கில் இருக்கிற மாதிரி இருக்குன்னா அவன் ஸ்பாட் ஒர்த்திட். ஏன்னா பவுலிங் அவன் போடுறது இல்லை, லைக் நல்லா போட மாட்டான் சுத்தமாக. ஸோ அதுக்கு நீ ஜடேஜா 4 அனுப்புறதுக்கு வேணால் நீ ஓவர்டன் பதிலாக சாம் கரனோ இல்லைனா ஓவர்டனுக்கு பதிலாக இப்போ ப்ரூவிஸ் அடுத்த மேட்சோ இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஏன்னா ஜடேஜா 4 எனக்கு தெரிஞ்சு ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லாக அது நீ அவன் பேட்டிங் ஒழுங்காக ஆடி ரொம்ப வருஷம் ஆகுது ஐபிஎல்லில். அண்ட் ஆடினாலும் அந்த கடைசி ஒரு ஓவரில் ஒரு எட்ஜ் பட்டு 4 இல்லைனா ஏதாச்சும் 4 அடிப்பான் அவ்வளோதான். ஸோ யா அண்ட் மும்பை பவுலிங் பற்றி சொல்லணும்னா ஐ திங்க் பூம்ரா இன்னைக்கு கொஞ்சம் ஃபார்ம் திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா போட்டான். அண்ட் அதர் வந்து ஐ திங்க் ஹார்திக் பாண்டியா கேப்டன்சியும் நல்லா இருந்துச்சு, லைக் எல்லாத்தையும் நல்லா ரொட்டேட் பண்ணான். அண்ட் யா சொல்ல விரும்புறீங்களா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பற்றி? இல்ல அது அவங்க ஏதோ போட்டிருந்தாங்களே, அது உண்மையான்னு தெரியல. அது 208 தான் மினிமம் டிஃபெண்டட் ஸ்கோருங்கிற மாதிரி போட்டு. ஆமாம் ஆக்சுவலி நானும் அந்த ஸ்டார்ட் பார்த்தேன். அது ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி இல்லை. மேபி இந்த சீசன் மட்டுமான்னு தெரியல என்னன்ட்டு. இந்த சீசன்ல இல்லை லாஸ்ட் சீசன்ல இருந்தான்னு தெரியல. அது அந்த மேலகல்ல போய் போறேன் நான் போறேன். எனக்கு தெரிஞ்சு மும்பை பவுலிங் எடுத்து நல்லது வேலை மேட்ச் சீக்கிரம் முடிச்சுட்டானுங்க. இவனுக்கு சேஸ் பண்ணுற மொத்தமாக 20 ஓவர் ஆடி இருப்பானுங்க. சந்தோஷம். ஸோ யா செகண்ட் இன்னிங்ஸ்குள்ளே போனோன்னா அப்போ தான் வந்தார் நம்மளோட இம்பேக்ட் பிளேயர். அது என்ன மாதிரி இம்பாக்ட்னு நினைக்கிறீங்க? கம்போஜும் பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு. அது எனக்கு லாஜிக் புரியல ப்ரோ. அவர் என்ன யூடியூபர் எதுக்கு எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல இன்னும். லைக் இன்னைக்கு நல்லா தான் பவுலிங் போட்டான், அதெல்லாம் எதுவும் இல்லை நல்லா தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. பட் ஏன்னா கம்போஜ் நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்கான். லைக் அவன் நல்லா பவுலிங் போடலன்னு இல்லை. அண்ட் இந்த பிச்சில் உனக்கு 3 ஸ்பின்னர் தேவையான்னு கூட எனக்கு தெரியல. எஸ்பெஷலி உனக்கு 100 மாதிரி ஸ்பின்னர் 100 மாதிரி யூஸும் பண்ணல இன்னைக்கு. அது வரும். ப்ளஸ் உனக்கு வேர்ஸ்ட் கேஸ் உனக்கு ஒரு ஆப்ஷன் என்ன ரச்சின் ரவீந்திரா இருக்கான் லைக் பவுலிங் போட. ஏன் அவனை ட்ரை அவுட் பண்ணக்கூடாது? தெரியல எனக்கு என்னன்ட்டு. ஸோ அஸ்வின் கொண்டு வந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது
தப்பான மூவ் தான் சொல்லுவேன். ஏன்னா ரிக்கில்டன் தவிர்த்து அவனுங்க ரைட் ஹேண்டர் திலக் இருக்கான். அது திலக் தவிர்த்து இருக்கான், ஆனா அவன் கீழே ஏன் இறங்குவான். திலக்கும் நல்லா ஆடுவான் ஸ்பின் கூட, ஸோ அது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் யா அங்கே அந்த சைடோட இம்பாக்ட் பிளேயர் வந்து நம்ம ஹிட்மேன் நல்லா ஆஹ் நல்லா நல்ல வந்தார். நல்ல இம்பாக்ட் இன்னைக்கு ஆக்சுவலா. இன்னைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை வந்து அடிப்பான்ட்டு. T20 வேர்ல்டு கப், சாரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேர்ல்ட் கப்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அடிச்சு உண்மையான இன்னிங்ஸ் அதுக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்து ஆடிருக்கான். ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவரே ரிவ்யூ எடுக்கலை இவனுக்கு ரிக்கில்டனுக்கு. அது என்னதுப்பா, அது ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. கலீல் தான் கேட்டிருக்கணும். கலீல் கேட்டிருக்கணும். கேட்கல. அண்ட் கலீல் கேட்காதனால தலையும் கொஞ்சம் விட்டார். ஏன்னா யூஸ்வலி எடுத்திருந்தா தோனி ரிவ்யூ சிஸ்டம்னு உறிஞ்சிருவானுங்க. பட் பிச்சிங் ஆன்லைன் இல்ல, இன்லைன் இல்ல, ஆக்சுவலா ஒரு லைன் மேல தான் பிச் ஆனிச்சு. பட் அதான் அது மூணுமே அவுட். விக்கெட் ஹிட்டிங். மூணுமே அவுட்டுன்னு தான் காமிச்சது. ஸோ அது அவுட்டு தான் எடுத்திருந்தா, ரிவ்யூ எடுத்திருந்தா அவுட்டு தான் அது. ஏன்னா அம்பையர் கால் கூட இல்லை எதுவுமே. ஸோ யா ரிவ்யூ விட்டானுங்க. சும்மா பேச்ச கூட கிளைம் பண்ணல. யா இந்த இடத்துல தான் என்ன இந்த இடத்துல யாரு இல்ல, இந்த இடத்துல தான் கோலி வந்திருக்கான். கோலி அது எல்லாத்தையும் கேட்க மாட்டேன். ஸோ அவனுக்கு கொஞ்சம் அவனை பற்றி எதுல ஸோ ஹிட்மேனை ப்ரைஸ் பண்ண விடுங்கடா, என்ன அப்படி பண்ணுறீங்க? ஸோ டு பி ஃபேர் ஹிட்மேன் வந்து ஓவர் 10 வேறு கரெக்டான அழகாக ஷார்ட் பாலாக போட்டு அவனுக்கு ஃபார்ம் அகைனோவரே ஓவர்டனை கொண்டு வந்ததுக்கு தான் நான் நினைச்சேன், சரி கம்போஜ் எடுத்துட்டு வரலாமா இது அஸ்வின் எடுத்துட்டு வரலாமான்னு தலை யோசிக்கிறாரு போல. அதுக்குதான் ஓவர்டனுக்கு ஓவர் கொடுத்து பாக்குறாருன்னு பார்த்தா அஸ்வின் வந்துட்டான். அது எனக்கு புரியலடா எப்படின்னு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பவர் அடி வாங்குறான், அஸ்வினும் பவர் அடி வாங்குறான். கம்போஜ் தான் டீசென்ட். போன மேட்ச் அழகா 6 ஓவர் போட்டானுங்க கலீலும் கம்போஜும் பவர் பிளேல. 3 ஓவர் போட்டாங்க. இல்லைன்னா நீ வேர்ஸ்ட் கேஸ் 10 ரன் கொண்டு வா பவர் பிளேல. உனக்கு அது வந்து அதையும் பேசணும், அது என்னன்னே புரியல எனக்கு. ஆமா அதே பேசிடலாம் அவ்வளவுதான். ஏன்னா இந்த மேட்ச் வேற எதுவும் இல்லை பேசுறதுக்கு. ஸோ பதினானாவுக்கு என்ன 14th ஓவர் கொடுக்குறாரு, நூறு அகமதுக்கு 13th ஓவரா? அவனுக்கு 2 பேரும் வந்து இம்பாக்ட் பண்றதுக்குள்ளே மேட்சே முடிஞ்சிருச்சுடா. லைக் வந்து நீ என்ன கேப்டன்சின்னு எனக்கு தெரியல. எனக்கு தலை தான் பண்ணிருப்பான் எனக்கு கண்டிப்பா. இதுக்கப்புறம் நீ ஹைட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா மட்டமான கேப்டன்சி. நீ 100 பவர் பிளேலே கொண்டு வா. ஏன்னா ரோஹித்துக்கு பேஸ் நல்லா வருது. ஸோ அவன் நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கான். பட் ஸ்கை கூட இல்லை. அப்போ அது வரைக்கும் ரிக்கில்டன் தான் ஆடிட்டு இருந்தாங்க பவர் பிளே முடிகிற வரைக்கும். ஸோ நீ 100 கொண்டு வந்திருக்கலாம் ஒன்று. இல்லைன்னா ஓவர் 10 அடி வாங்குறான்னு தெரியுது பவர் பிளேல. ஸோ நீ அதுக்கேற்றபடியாச்சும் பிளான் பண்ணி கம்போஜெல்லாம் இம்பாக்ட் பிளேயர் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். ஏன்னா உனக்கு பவர் பிளே மேலே மட்டும் தான் போட ஆள் இல்லை. மிடில் ஓவரில் கூட ஜடேஜா இருக்கான், 100 இருக்கான். வேர்ஸ்ட் கேஸ் நீ ஒரு ஓவர் இவன் தள்ளலாம் ஓவர் 10 மிடில் ஓவரில். அண்ட் 10 ரனாவும் இருக்கான். ஸோ அவனுங்களை வச்சு நீ ஒரு 14 ஓவர் கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ அதில் இந்த மாதிரி மேட்சஸ்ல ஏர்லி விக்கெட்ஸ் தானே ரொம்ப முக்கியம். டிஃபெண்டிங் டார்கெட் வந்து ஈஸி டார்கெட் தான். எனக்கு அது புரியவே இல்லை. லைக் இவனுக்கு ஏதோ அந்த தோனி எப்பயுமே கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போவான் மேட்ச். அந்த மாதிரி ஏதோ பவுலிங்கில் பண்ணுறாங்க கடைசியில் போய் 10 ரனா வந்து எடுத்துகிட்டு வரலான்ட்டு. ஸோ எனக்கு தெரில அதனால. ஏன்னா 100 10 ரனா நீ சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு 7வது 8வது ஓவரே போட ஆரம்பிச்சிருக்கணும். கொண்டு வந்திருக்கணும். பார்த்தா அப்பதான் அஸ்வினையும் ஜடேஜாவையும் வச்சு தள்ளிட்டு இருந்தாரு. அஸ்வின் நல்லா போட்டாரு. இங்கிட்ட ஜடேஜாவும் ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு விக்கெட் எடுத்தாரு, 3 ரன் தான் கொடுத்தாரு. ஓகே. தென் அதுக்கடுத்து அவங்க வெறும் ரன்ஸ் தான் கண்டெயின் பண்ணாங்கும் போது இங்க விக்கெட்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. ரன்ஸ் கண்டெயின் பண்றது நாட்டில். அப்போ டிஃப்ரெண்ட் பவுலிங் ஆப்ஷன் ட்ரை பண்ணிருக்கலாம். அண்ட் அகெயின் அது என்ன ஸ்ட்ராட்டஜி எனக்கு அதான் ஆல்ரெடி சொன்னதுதான். 10 ரனாவுக்கு லாஸ்ட் 8 ஓவர்ஸ்ல 4 ஓவர்ஸ் கொடுக்குறது. அதுவும் அந்த லாஸ்ட் 8 ஓவர்ல அவர் அப்படியே பூம்ரா மாதிரி போட்டு கண்டெயின் பண்ற மாதிரி உரிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா மேட்சும். ஆமா சரி அடி வாங்கட்டும் நீ கடைசியா வந்து அடி அந்த மாதிரி. லென்த் எல்லாம் எதுவுமே சரியில்லை இன்னைக்கு. வந்து ஒரு நோபாலா இல்ல அது ஹிட்மேன் அடிச்ச பால் 6 நோபாலான்னு கன்சிடர் பண்றாங்க. அடிச்ச 2 ஷாட் கடைசியில கொய்யால செமையா இருந்துச்சு பார்க்க. யாருக்கெல்லாம் ஒன்றும் இல்லை கிளம்புன்னு சொல்லி அடிச்சு விட்டான் 10 ரனாவை. ஸோ உண்மையிலே 2 பேருமே பெருசா ஃபார்ம்ல இல்லை இன்னைக்கு. சிஎஸ்கேவோட ஆடி செம்ம ஃபார்ம் கொண்டானுங்க 2 பேருமே. ஸோ அது வந்து சபாஸ்ரா புண்டை இங்க குவாலிஃபை ஆகிற மற்றவனுங்களை ஃபார்ம்ல கொண்டு வரீங்க இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரிஷப் பண்ணிட்டே போன மேட்ச் ஒழுங்கா பிஸ்னாக் பவுலிங் கொடுத்தேன்னு போன மேட்ச் தோத்துருப்பானுங்க. சரி அது தலையோட சர்வீஸ் நினைக்கிறேன். சீரியஸா 19th ஓவர் வந்து ஆயுஷ் கான் கொடுக்கும் போது பிஸ்னாக் ஒரு ஓவர் இருந்துச்சு. பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு பண்டி விடினா கண்டிப்பா கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். விஸ்வாஸ் என்னைக்குமே தோனிக்கு தான் சொல்லி
ஓட விட்டான். பட் அண்ட் இன்னைக்கு சூர்யா செம்மையா ஆனாண்டா. அடிச்சது எல்லாமே ஸ்வீப் ஷாட்டு பயங்கரமா இருந்துச்சு பார்க்க. லைக் ஜடேஜாவெல்லாம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மதிக்கவே இல்லை. கொஞ்சம் லைட்டா தடுமாறுற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஷாட் பின்னாடி ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் அந்த ஷாட்டையும் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது நல்ல அது ஒரு அதான் கான்ஃபிடன்ஸ். பிரச்சனை. அவனுங்க எல்லாம் செட்டில் ஆன அப்புறம் கடைசியா 100ம் 10 ரனா வந்து இம்பாக்டும் கிரியேட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் எனக்கு புதுசா ஸ்கை புதுசா இருக்கும்போது நீ 100 10 ரனா கொடுத்தனா கூட மேபி லைக் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அனதர் திங் ஆஸ் யூஷுவல் சிஎஸ்கே ஃபீல்டிங் வந்து மயிர் மாதிரி பண்ணானுங்க இன்னைக்கு. ஸோ அது வந்து என்ன சொல்றது, ஒன்லி கான்ஸ்டன்ட். யா தட் அண்ட் 10 ரனா bowling வைட் ஃபர்ஸ்ட் பால். ஸோ தலை கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருக்காரு பால். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தலையோட கரியர் 1 இயர் ஷார்ட் ஆச்சுன்னா அதுக்கு 10 ரனா தான் காரணம். ஸோ சொல்லியிருக்காருல தோனி வீல் சேரில் என்ன கொண்டு வந்த கூட நான் ஆடுவேன்ட்டு. மோஸ்ட்லி அடுத்த வருஷம் அப்படி தான் வருவான்னு நினைக்கிறேன். டிராவிட் கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாரு. ஆமாம், எடுக்கிற டெசிஷன் இந்த வருஷம் டிராவிட் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ யா ஓவரால் ஐ திங்க் தோனி கிட்ட தான் புவர் கேப்டன்சி தான் இன்னைக்கு. அது சொல்லி ஆகணும். பட் யா சிஎஸ்கே மொத்தமாக அவுட் ப்ளே பண்ணிட்டானுங்க. அண்ட் கோயிங் பேக் டு இட் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கும். சிஎஸ்கே ஸ்குவாடில் தான் மெயின் பிரச்சனையே. போன மேட்ச் தோனி அடிக்கலன்னா மாட்டியிருப்பானுங்க. ஸோ இந்த மேட்ச் தோனி நான் எல்லா மேட்சும் அடிக்க முடியாது. ஸோ அதை அவனுக்கு புரிஞ்சுக்கணும். அண்டு ஜடேஜாவெல்லாம் நம்பர் 4 அனுப்புனாங்கன்னா டீம் எப்படி தான் இந்த நிலைமையில தான் முடியும் எனக்கு கேட்டேன். இப்போ நீ விஜய் சங்கரை யூஸ் பண்ண போறது இல்லை, அவனை பவுலிங்க்கும் யூஸ் பண்றது இல்லை, பேட்டிங்க்கும் கீழே தள்ளிட்டே இருக்கீங்க. அடிக்கும் போது அடிக்க மாட்டாதுன்னு சொல்றீங்க. அப்போ ஸ்லோ ஆடுறதுக்கும் தூபேவும் ஜடேஜாவும் தான் வந்தானுங்க விக்கெட் விழுந்தப்போ. ஸோ அப்போ அவர் எப்போதுமே யூஸ் பண்ணலங்கும் போது அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் அப்போ பார்க்க வேண்டியதுதானே. அது ஒரு வேஸ்டான ஸ்பாட் போயிட்டு இருக்கு. இப்போ நீ அவனை 5 வரைக்கும் ஆடலாம். விஜய் சங்கர் 5 கீழெல்லாம் ஆடினா அது வேஸ்ட். என்ன இம்பாக்ட் கொடுக்க போறாருன்னு தெரியல. அப்போ அவருக்கு பதிலாக வேற யாரையாச்சும் புதுசா கொண்டு வந்துட்டு பேடியா பேடி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டாப் ஆர்டர் ஸ்ட்ரென்தனிங் பண்ண வேண்டியது. ஏன்னா ஜடேஜாவை கீழே புல் டவுன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த ஸ்ட்ரென்தனிங் பண்ண வேண்டியதானே. ஆமா ஆமா, அவன் புல் டவுன் பண்ணா டீமே புல் டவுன் பண்ணிடுவான் மொத்தமா ஜடேஜா இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஜடேஜாவுக்கு. 50 அடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம்லாம் நல்லா அப்படியே ஒரு வைப்ல இருந்தாரு அவரு. ஏன் இருக்க மாட்டான், ஜாலியா இருப்பான். நல்லா பேட்டர்லாம் சுத்திட்டு இருந்தா எல்லாரும் அப்படியே. அது என்ன ஸ்டார்ட் நான் பார்த்தேன். அது உண்மை. அது என்ன செகண்ட் 15 போட்டுருக்கானுங்க. இல்ல 415 நினைக்கிறேன் உனக்கு மொத்தமா. அது ரொம்ப கம்மிடா இல்லையா? பேட்டிங் ஆல்ரவுண்டர், சரி ஆல்ரவுண்டர் நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதானே 18 கோடிக்கு ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்திருக்கீங்க. 450 அடிச்ச ஆல்ரவுண்டர்னா நரேன்கே அதோட ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் ஆடுறான் அது வேற விஷயம். ஆனா பேட்ஸ்மேன்லாம் இல்ல. அதானே அது சொல்றேன். அதுவும் இல்ல ஜடேஜா எவ்வளவு சீசன் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஐபிஎல் லெஜெண்ட். ஐபிஎல் 23 சீசன் அடிச்சதுனால இவனுங்கனால எதுவுமே பண்ண முடியாது. 23 சீசன் அடிச்சதுனால இவங்க எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. மோகித் சர்மாவோட சிஎஸ்கே என்னுடைய விசுவாசம். ப்ரோ அது எனக்கு அதான் சிஎஸ்கே விட்டு போனவனுக்கு எனக்கு 2 பேர் தீபக் சேரும் நல்லா பண்ணா, சாண்ட்னரும் ஆச்சு நல்லா bowling போட்டான் எனக்கு. ஸோ அதுவும் சொல்லி ஆகணும். சாண்ட்னர் ஸ்பெல் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் அந்த 17th ஓவர் ஸ்பெல்லாம் ரொம்ப நல்லா. சாண்ட்னர் போட்ட ஸ்பின் கூட இவனுங்க எவனுமே இந்த 3 பேருமே போடல. நல்லா அழகா போட்டான் சாண்ட்னர். இந்த மாதிரி பால் நிக்க வச்சு வர வச்சான். லைக் ஓகே 100 மேட்ச் ஃபுல் வரப்போ டூ லேட் எனிவேஸ். ஸோ எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் சூர்யாவும் 100 செட்டிலாகவே உள்ள வச்சு ஸ்வீப்பாக அடிச்சு அவனை அன்செட்டில் பண்ணிட்டான். அண்ட் அனதர் ரொம்ப கன்வின்சிங்கான விக்கெட். எனக்கு தெரிஞ்சு 200 அடிச்சிருந்தாலும் அசால்ட்டாக சேஸ் பண்ணியிருப்பானுங்க இவனுங்க வந்துட்டு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சிஎஸ்கே பேட்டிங்கை பேட்டிங் தான் குறை சொல்லணும் மெயினாக. பவுலிங் ஓகே 175 பிலோ பார் தான். பட் ஸ்டில் ஒரு ஃபைட் எடுத்துருக்கலாம். ஒரு விக்கெட்லலாம் இது பண்ணுறது வந்து. அதான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிஎஸ்கே பவுலிங் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. பேட்டிங் தான் குறைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு பவுலிங்கும் ஒர்க் ஆகல. அது கலீலுக்கும் ஒர்க் ஆகல. கலீல் யூஸ்வலி பவர் பிளேல விக்கெட் இருக்கு. ஏதோ ஃபர்ஸ்ட் ஓவர் ரிவ்யூ எடுத்திருந்தா விக்கெட் வந்துருக்கும். பட் ஸ்டில் ரிவ்யூ அது வரல. ஸோ சிஎஸ்கே ஸ்டில் இப்போ செகண்ட் லாஸ்டா தானே இருக்கானுங்க இல்லையா? இல்லை தேர்ட் லாஸ்டா? சிஎஸ்கே லாஸ்டா எஸ்ஆர்ஹெச் இருக்காங்கண்ணா. ஏய் அது 7-4-2 எஸ்ஆர்ஹெச். சிஎஸ்கே 8-4-2. என்னடா வேறுட்டேலாம் பண்ணலங்க. அடிச்சுட்டு இருக்கேன். நான் வேறுட்டேலாம் பண்ணலங்க. செகண்ட் லாஸ்ட் நான் முதல்ல போனமே ஜெயிச்சிட்டானுங்களே. இது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஆச்சு. அதை யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் எனக்கு தெரிஞ்சு ஃபேர் பிளேவோட ஜெயிச்சிருவானுங்க எப்படி இருந்தாலும். ஸோ
ஓகே. ஐ திங்க் மும்பை போய் மும்பை எங்களுக்கு மேலே போயிட்டாங்களா, 6th வந்துட்டாங்களா இப்போ. ஆமாண்டா, மும்பை ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் இல்லையா? சிக்ஸ்தா? சிக்ஸ்த்து சிக்ஸ்த். எனக்கு தெரிஞ்சு மும்பை உள்ளே போக நிறைய வாய்ப்பு இருக்கு மச்சான், ப்ளே ஆஃப் போக. கண்டிப்பா சொல்ற மாதிரி இந்த எனக்கு பிபிகேஎஸ்ல கூட கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. இந்த எல்ஐசியும் ஆர்சிபி மேலேயும் சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஆமாம். அவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட மும்பை உள்ள போறதுக்கு நிறைய இவனுக்கு அதுவும் வாய்ப்பு இருக்கு. செம்ம டீம் வச்சிருக்கானுங்க வேற. எப்படி ஃபர்ஸ்ட் இவனுங்களுக்கு கீழே இருக்கானுங்கன்னு தெரியல, அதான் முதல் கேள்வியே. ஸோ யா அதான் செட்டில் ஆக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பும்ரா லேட்டா வந்தாரு. யா அண்ட் அவனுங்க பேட்டிங்கும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்கானுங்க. வெல் ஜாக்ஸ் வச்சு கொஞ்சம் வில் ஜாக் சும்மா வச்சிருக்கானுங்க டீம்ல, லைக் அவனுங்க விஜய் சங்கர், ஆனால் அவனாச்சும் பவுலிங் போடுறான் அப்பப்போ வில் ஜாக்ஸ். இன்னைக்கு பவுலிங் போட்டு நல்ல பவுலிங் தான், நல்ல பவுலிங். யா அதான் ப்ரோ, இதுக்குள்ளே போயிடலாமா? மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் சொல்லுங்க, யார் மேல வன்மோ? எனக்கா ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் த மேட்ச் சொல்லிட்டுமா? மேன் ஆஃப் த மேட்ச் சொல்லணும்னா ஐ திங்க் நான் ரோஹித் சர்மா, நான் ஸ்கையை சொல்லிடுறேன். ஸ்கை எனக்கு நான் செம்மையாக ஆடினா ஆச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கை இன்னிங்ஸ். ஏன்னா ஒரு விக்கெட் விழுந்தப்புறம் மேபி கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிருக்கலாம், பட் நல்லா ஸ்டைலாக ஆடினார் இன்றைக்கி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அண்ட் இந்த மாதிரி சிஎஸ்கே பேட்ஸ்மேன் எவனுமே ட்ரை பண்ணல, ஒரு ஸ்வீப் அடிக்க ட்ரை பண்ணல, ஒரு அந்த பின்னாடி அடிக்கிற ஷாட் ட்ரை, லைக் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் தான் உண்டு இப்போ இருக்கிற T20யில். ஸோ யா ஐ திங்க் ஸ்கையை கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் ஸ்பெஷல் ஷவுட் அவுட் டு சாண்ட்னர், கூட நல்லா புல்லிங் போட்டான். அண்ட் வன்மம் சொல்லணுன்னா யாரை சொல்கிறது? ஜடேஜா சொல்லுவேன், எனக்கு ஈஸியஸ்ட் ஆப்ஷன். வேர்ஸ்ட் 50 ஆஃப் ஆல் டைம் நினைக்கிறேன் ஜடேஜா இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தது, ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் 50. அண்ட் மொத்த ப்ரெஷரையும் அப்படியே மற்ற பேட்ஸ்மேன் மேலே போட்டான், ப்ளஸ் செலிப்ரேட் வேறு பண்ணுறான், ப்ளஸ் அதுதான் என்னன்னு தெரியல எனக்கு. ப்ளஸ் கடைசி ஓவரில் வந்து டபுளாக ஓடிக்கிட்டு இருக்கான், ஓவர் எனக்கு ஸ்ட்ரைக் கொடுக்காம. ஸோ எல்லா வன்மமும் ஜடேஜா பேரில் எழுதுங்க இன்றைக்கி. டூபே லைட்டாக தப்பிச்சிட்டான் இன்றைக்கி. ஸோ யா அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் மறுபடியும் சொல்கிறேன் தோனிக்கிட்ட, இந்த வேணாங்க, இவன் நம்மளுக்கு வேணாம், உங்களுக்கு வேணாம், சாரி, 4ல் அனுப்பாதீங்க அவனை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ யா அண்ணாமலைஜி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். யா எனக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கணும்னா மாத்ரே அவருக்கு சொல்லலாம். பிக் ஷவுட் அவுட். யாரு? மாத்திரைவா? ஓகே ஓகே. யாரு இல்லை வேற புதுசாக சொல்கிறேன், யாரு நினச்சிட்டு இருக்கேன். அதான் அது சொல்லணும். அண்டு மேலே இன்னும் நல்லா ஆடினாரு. அதே மாதிரி ஆடினாருன்னா கொஞ்சம் இந்த சீசன் எதுவும் பண்ண முடியாது, பட் அடுத்த சீசன் பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் இந்த கைண்ட் ஆஃப் பிளேயர் தட் சிஎஸ்கே நீட். கரெக்டாக ஆடினது 10-15 பால் 30 ரன்னு, அவ்வளோதான், கிளம்பிட்டே இருக்கு, அது போதும். அந்த பவர் பிளேக்கு உண்டான ஒரு பிளே. கரெக்ட், பவர் பிளே வாங்கி குடிக்க சொல்கிறான் ரச்சின் ரவி. ஒன்னு சொல்லணும்னா நான் அவர் மேலதான் சொல்லலான் இருந்தேன், ஏன்னா இந்த ஸ்டார்ட் கொடுக்கல, பட் ஸ்டில் அவர் மட்டும் சொல்றதுக்கு எனக்கு அஸ்வின் மேலையும் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. பவுலிங் ஃபிகர்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, பட் ஸ்டில் we don't expect this impact, we need other impact. விக்கெட் எடுத்துட்டு வந்திருப்பாருன்னு நினைச்சேன், அது விழுகல. அதான் ஒரு இம்பாக்ட் பிளேயர் கிட்ட இம்பாக்டே இல்லைனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி லைக் பாசிட்டிவ் இம்பாக்ட் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஒரு அப்படியே நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படியே போயிட்டு இருக்கு. அது எனக்கு உண்மையிலே அகைன் அந்த மைக்கசி மேல ஒரு ஒண்ணு இருக்கு. ஃபிக்ஸ் பண்றானா பேட்டிங் ஆடுற, we won't learn. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, we will stick to the spot until CSK ruled out of getting a sponsor. என்னடா பேசுறேங்கிற மாதிரிதான் இருக்கு. எனக்கு ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு. அந்த கான்பிடன்ஸை பிரேக் பண்ணும். பழமைவாதியா இருக்கானுங்க அவனுங்க. அதேதான் விட்டு அவரே பேட மாத்திட்டு வந்து ஆடுவாரு போல. இது மேட்சுக்கு அப்புறமா சொல்லிருக்கானுங்க, அப்போ 2010ல் சிஎஸ்கே 6 மேட்ச் ஜெயிச்சு மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போய் சேருங்கடா இவனுக்கு இல்லை, இவனுக்கு ரியல் லைஃப்லேயே வாழ மாட்டானுங்க போல. இவங்க அதெல்லாம் மாத்தணும். சொல்ற மாதிரி அந்த யங் பிளட் அதான் சிஎஸ்கேக்கு தேவைப்படுது. எதுக்கு இவ்வளோ பயப்படுறானுன்னு தெரியல. ஒரு புது பிளேயர் இவனுங்க ஏதோ லாரா பிராட்மேன்லாம் டீம்ல வச்சுக்கிட்டு அப்படியே பயப்படுற மாதிரி பண்றாங்க. இருக்கிறது விஜய் சங்கர், இதெல்லாம் எப்போ கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த 2007 வேர்ல்டு கப் ஸ்குவாடு டோனி எடுக்கும் போது இதே பிரச்சனை தான் வந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ் எல்லாம் தோனி தூக்கிட்டு புது பிளேயர்ஸை கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு டோனியோட வீட்டுக்கு வெளியில தான் எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கல்ல விட்டு அடிச்சிட்டு இருந்தானுங்க.
அந்த தப்ப இப்ப பண்றதுக்கு பயப்படுறாங்க. ஏதோ மைக்கேசி வீட்டுக்கு வெளியில போய் கல்லெடுத்து எறிகிற மாதிரி. இப்போ என்ன பிரச்சனைனா அந்த வயசானாலே தோனி தான். யாருக்கடா வயசு ஜாஸ்தி, வைகசிக்கா தோனி கடை? 43 தோனியா, மைக்கேசிக்கு 44 வைகசி இருக்கும். எவ்வளோன்னு தெரியல. 49 இல்லை, வயசு ஜாஸ்தி ரொம்ப. ஸோ ஓகே. டேமேஜ். யா இதான் யங்ஸ்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேன். அடுத்த மேட்ச் பேட் கட்டிட்டு வந்து நின்ற போகிறோம் ஓப்பனிங்க்கு. ஆரஞ்ச் கேப்பர் ஜெயிச்சிருக்கான் ஒரு சீசன். ஸோ அதேதான். ஸோ யா அடுத்து வந்துட்டு ஐ திங்க் மும்பை எவனாச்சும் அடிங்கடா, அவனுக்கு வந்துட போறானுங்க. வந்துட்டானா ஜெயிச்சிருவான்டா. எனக்கு தெரிஞ்சு மும்பை வராம தடுக்கிறதுக்கு ஒரு ஆளால முடியும். ஓ நீங்க என்னடா உங்க டீமே சொல்ல போறாங்க? ஆர்சிபி நாங்க தான். நீங்கடா கேக்க டேய் 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 சும்மாறா, வந்துட போறான். போன மேட்ச் எப்படி டெய்லன்ல விக்கிறது கேகேஆர் தான். சோ அவங்க நினைச்சா புடிச்சு இழுக்கலாம். பட் ஆனா அவனுங்க யார் அடிக்கிறானுங்கன்னு முக்கியம். அந்த டாப் 5ல இருக்கிற அந்த 3 to 5ல இருக்கிறவங்க அடிச்சு மேல வந்தானுங்க தான் கஷ்டம். யா ப்ரோ பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ தான் ரொம்ப சூடு பிடிக்குது. இந்த நல்ல வேலை இந்த டம்மி டீம்லாம் நாக் அவுட் பண்ணிட்டானுங்க, எஸ்ஆர்எச் சென்னை ஆர்ஆர்லாம். ஸோ இப்போ நம்ம பெரிய டீம்ஸ்லாம் கொஞ்சம் ஆடி இது பண்ணலாம். ப்ரிடிக்ஷனோட முடிச்சுக்கலாமா? கேகேஆர் வர்சஸ் ஜிடி. Do we need that? இன்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல மச்சான். நேற்று மேட்ச் வந்து நான் ரிவர்ஸ் ஜிங்ஸ் பண்ண பார்த்தேன், 2 மேட்சுமே தப்பாக வந்துச்சு. சரி இன்னைக்கு மேட்ச் ரிவர்சிங் பண்ண பார்த்தா ஆர்சிபி மும்பை ஜெயிப்பானுங்க சொல்லி உண்மையிலே ஜெயிச்சிட்டானுங்க. எப்படி சொல்றதுன்னே தெரியல நாளைக்கு மேட்ச்சுக்கு. சொல்லு நாளைக்கு கேகேஆர் vs ஜிடியா? கேகேஆர் தான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. கான்ட்ராக்ட் படி நான் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் சொல்லுங்க. எனக்கு குஜராத் தமிழன்ஸ் தான் bro. And I need Sai Sudarshan on the top of the table in orange cap. ஏய் டக் அவுட் ஆகட்டும், அப்போ கோலி வருவான் மேலே. இல்ல அதான் கீழே கோலி இருந்தாலும் எனக்கு சாய் சுதர்ஷன் மேல வந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நீ சந்தோஷமா இருப்பேன், கோலி சந்தோஷமாக மாட்டான். அதான் ஸோ பார்ப்போம். அப்படின்னா அதான் நாளைக்கு ரிவ்யூவோட சந்திப்போம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் கடைசியாக ஏதாச்சும் சொல்லணுமா? மனசு ஆறுதலாக இருக்க. அந்த பார்க்கா ஃபேன் ஒருத்தர் இப்படி ஜெர்சியை முத்தம் கூட வரல, அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு போனோம். எதுக்கு சொல்ல அப்புறம் ஏதாவது சொல்ல போனால் எங்கள் கிட்ட அஞ்சு பேர் வந்துடுவானுங்க. எதுவும் சொல்ல தேவையில்ல, ஒரு மேட்ச் வந்து ஓட்டிங்க போங்கடா. ஸோ வச்சுக்கலாமா? நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.